ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த மிஸ்டர் ஃபேசி விளாக்ஸ். இந்த விளாக்ல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நைட் அட்ராசிட்டி பார்ட் 3 தான் பார்க்க போகிறீங்க. பார்ட் 2 பார்ட் 1 யாராச்சும் பார்க்காம வந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கூட இப்போ யார் யார் இருக்காங்கன்னா 2 பேர் இருக்காங்க. அவன் இது இன்னும் எதுவும் சொல்ல வந்தேன்டா. சரி ஓகேங்க, பார்ட் 3 பார்த்துட்டு வந்துட்டு மீதியெல்லாம் கடைசியாக பேசலாம். ஓகே, போறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டு போயிருங்க. அழுத்தி பார்க்கலாமா? நான் எடுத்தா 120 மேலே தான் பிரேக் அடிச்சு ஹியூமினிட்டி பண்ணுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லாரிக்காரன் நம்ம பின்னாடி வரான். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேசி மாதிரி ஒரு வண்டி அவ்வளோ. அட்லாஸ்ட் நமக்கு பிரியாணி வச்சு ஃபில்மை நமக்கு வந்துச்சு. நம்ம பணியாச்சு நான் வரவே இல்லை. இல்லை இல்லை, எல்லாம் ஒன்றா சாப்பிட்றேன். நான் ஒன்றா சாப்பிட்டா தான் சாப்பிட்றேன். என்னன்னா ஏதேதோ பேசுறியா? இல்ல வீடியோக்காக தான் கேட்டேன். சேத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஓகேங்க, சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிளாக் பண்றேன். எப்படி இருக்குன்னு இது யார் வீடியோடா? அட்ராஸ் நமக்கு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். அட்லாஸ்ட் நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த கடையில தான் சாப்பிட்டோம். வாடா சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு நம்ம சாப்பாடு? ஐ மீன் கலக்கி சாப்பாடு. கலக்கி சாப்பாடு இல்லை, சூப்பராகவே இருந்துச்சு. பழக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. உணவகம் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபன்மாலுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் இருக்கும். ஆசிஃப்க்கு முன்னாடி. ஆசிஃப் பரவாயில்ல, ஆசிஃப் விட இது ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் அங்கே குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு 50 ரூபா அதிகமாகவும் இருக்கும். இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதே ஆனால் குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி டேஸ்ட் எல்லாம் அதுதாங்க, மற்ற எல்லாமே சூப்பர். டேஸ்ட் செம்மையா இருந்துச்சு. இங்க வந்து அதான் இப்போ டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பிளான்னா, கார் எடுத்துட்டு பெட்ரோலா டீசலடா பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறதாங்க பிளான். வீட்டுக்கே வரும். அதான் டீ குடிச்சுட்டு நம்ம அதான் போக நீங்களே பார்க்க போறீங்க. சரிங்க, மீதியெல்லாம் போக எத்தனை டைம் வந்து விமல் ப்ரோ கால் பண்ணுவாருன்னு தெரியல. எங்க அம்மா கூட ஒரு டைம் வெளில போறோம்னு சொல்லிட்டா ஓகேடா பாத்துவா அப்படின்னு வச்சுருவாங்க. இந்த கட்டு திரும்பினா ஒரு கால், அந்த கட்டு திரும்பினா இன்னொரு கால், அப்படி இப்படி வந்துருக்கு. இவங்க அம்மா கூட அப்படி கூப்பிட மாட்டாங்க, எங்க அம்மா கூட அப்படி கூப்பிட மாட்டாங்க. இவ்வளவு என் அட்டாக் கூட அவ்வளவு கால் நானே உனக்கு அப்படி கால் பண்ண மாட்டேன்னா பாத்துப்பாங்களே. அட்டாக் வந்து சலிச்சு போய் உள்ள உன் விண்டோ தோண்டாங்க. அட்டாக் வந்து அவனால முடியல, டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஆயிட்டாங்க. சரிங்க, இது வந்து அபுல் வீடியோ. அபுல் வந்து அபுல் வந்து இந்த வீடியோ டேக் டவுன் இவன் வந்து இப்போ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே பேசி பழகிட்டான். நான் இன்னும் பேசி பழகலை. நீ கதவை திறந்தா உள்ள போயிடலாம், திறந்துதான் இருக்கா? ஓகேங்க, அம்மாடி அவதான் பின்னாடி தூக்குவேன். எதை கேட்க கூடாது. முகர கட்டையில மிதிப்பு. நான் மாடு செத்தா மனுஷன் நான் போறேன், நாசாங்க போறேன் படுறான். அப்ப பின்னாடி எது நம்ம பாருங்க, ஜாலியா லாக் பண்ணலாம். முன்னாடி எதுட்டு என்ன வீடியோ ஆஃப் பண்றது எடுக்கிறது? ஏங்க இந்த காபி ரைட்ஸ் கொடுக்குறீங்க? ஏங்க நீங்க கனெக்ட் பண்ணுங்க. எங்க கனெக்ட் பேருங்க
பேரு சரிங்க. நாங்க சாங் கேட்டு வைப் பண்ணிட்டு தான் போறோம். அப்போனா சரி ஓகே, சாங் கேட்டு வைப் பண்ணிட்டு போறோம். அதுக்கப்புறம் நடுவில் எங்கேயா ஸ்டீ பிரேக் நிறுத்துவோம், பெட்ரோல் பிரேக்கு நிறுத்துவோம். அப்ப நான் பிளாக் பண்றேங்க. பாய். நாங்க இப்போ ஹாண்டடான சரி கால பின்னாடி இருக்கட்டும், அமைதியே இல்லடா. பக்கத்துல கூட வந்து அமைதியே ஐயோ அப்படிதான் நடக்கக்கூடாது. அன்னைக்கு அடிச்சு வெளியே வச்சிருடா. சத்தியமா அன்னைக்கு நானே அட்டாக்கு அப்புறம் சுரேந்திரன் தான் ஒரு அண்ணா, நாங்க 3 பேர் வந்து உட்காண்டது. ஒரு மணி 9 இருக்கும் மாட்டேங்குது, 10 மணிக்கிட்ட இருக்கோம். நாங்க வந்து அங்க உட்காந்து இருந்தோம். உட்காந்து இருக்கும் போது திடீர்னு யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் நாங்களாம் போய் ஒரு ரவுண்டு போயிட்டு தான் வந்தோம். அப்புறம் நாங்க நல்லா இங்க நின்று உட்காந்து பேசிட்டு தான் ஒரு செகண்ட் நாங்க சைலண்ட் ஆனோம். டக்குனு அங்க இருந்து யாரும் சிரிக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா என்னமோ சவுண்ட் எங்க எல்லாத்துக்கும் விருத்தின் ஆயிடுச்சு. சரி ஃபர்ஸ்ட் ஏதோ மழை அப்படின்ட்டு விட்டுட்டோம். அப்புறம் ரெண்டாட்டி அப்படின்னு சிரிப்பு. நீ வீட்டுக்கு போனா எவ்வா செதறிட்டேன் நானு. வீட்டுக்கு போறோம் கதையா படமா இருக்குது. கார தட்ட முடிவு ஃபீல் வச்சுப்போ. எல்லாம் பண்ணல திடீர் உண்மையாவே தெரியுமா எனக்கு அரண்டோனத்துல இருந்ததெல்லாம் பெரிய ஆனா இல்ல 4 பேர் கஷ்டமா பாட்டி உங்க பாட்டி எங்க பாட்டி இருக்குதான். ஏன்டா நான் என்ன தூங்காதாடா கொஞ்சம் கேர்ஃபுல்லா தாங்க ஓட்டணும். சூழல்ல முடிக்கிறாங்க. இது ஹாய்ங்க, வெல்கம் டு மிஸ்டர் டிவி இல்லையா? இது வந்து நாங்க கரெக்டா நாங்க எதை தாண்டி போயிட்டு இருக்கோம்னா ஆர்விஎஸ் ஜூனியர். அது SSVM இல்ல, நேஷனல் மாடல். ஆமாண்டா, அந்த புள்ள வேணாச்சு. அதுக்கப்புறம் போய் ஜூனியர் பாக்குறோம், பேசுறோம், கால் தான் கரெக்ட் பண்ணிட்டு வரோம். முடியலையா தூக்கிட்டு வரோம். பாட்டு என் புள்ள பாதாம் பிஸ்தா வளர்த்தி வச்சா விற்கிற விலைவாசிக்கு பால், பழம், பாதாம், பிஸ்தாலாம் வாங்கி கொடுத்து பொண்ணை பல நாங்கள் வளர்த்து விட்டா 5 ரூபாய்க்கு அயன் பண்ண சொக்கா போட்டுன்னு வந்து நீங்கள் அள்ளின்னு போயிடுவீங்க. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. இவரு இப்ப வந்து அந்த ஜூனியர் யாருன்னு அந்த பொண்ணுக்கே சொல்லியாச்சு. இதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்து பாத்தீங்கன்னா, வணக்கம், நான் தான் அந்த அபுல் சீனியர். ஃபீல் பண்ணாத பாத்துக்கலாம். ஓகே நமக்கு யூடியூபர் ஆமா, யூடியூபர் மாதிரிங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டிருக்காங்க. அப்பதான் ஆமா அவன் பேர்ல வந்தாச்சு. சும்மாவே சில வேண்டியப்பட்டவங்களுக்கு எல்லாம் நம்ம பிளாக் சரி வேணா, எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு நம்ம யூடியூப் என்டர்டைன்மெண்டாவே இருக்கட்டும். நம்ம எந்த சோகத்தையும் ஒருத்தங்க இது பண்ணி போட்டுருக்குடா. என்ன யாரு கூட
சட்டை தச்சு போட்டிருக்கீங்களா? என்ன மாப்பிள்ள சட்டை கொண்டு இல்ல இவன் மாப்பிள்ள என்ன சொன்ன? அதாவது கொஞ்சம் இப்படி வாட முன்னாடி வாட என்னன்னா இன்னொருத்தங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நீங்க ஒருத்தவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டே நினைச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களும் ஆப்போசிட்ல அதை நினைக்கும். நினைச்சாதான் நீங்க அவங்கள ஃப்ரெண்டுன்னே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சும்மா தெரிஞ்சவங்க அவ்வளவுதான். நீங்க ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க, அவங்க எங்கேயோ இங்கே வச்சிருப்பாங்க. அவன் வந்து ஆக்சிடென்ட் கால் வச்சிருந்தா சொல்ல முடியல, இதுவாங்க கூட பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் தூக்கி நெஞ்சில் வச்சுருந்தீங்கன்னா அவங்க சரி தம்பி தம்பி எந்திரிப்பா ஆனா எந்திரியா எந்த அவன் அவனுக்கு என்ன தெப்புருன்னு அதாங்க வீடு வந்துச்சு. நான் கார் பார்க் பண்றேன். அந்த கருத்து வந்து அந்த கருத்து வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஆனா கண்டிப்பா நானும் வரணும். வேணா கிரிஞ்சா இருக்கும், நம்ம வீடியோ உள்ள போடலாம். ஓகேங்க, அட்லாஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. வாங்க மறுபடியும் வீடியோக்குள்ள போலாம். திரும்பவுமா? இதுக்கு எண்டே இல்லையா? இதுக்கு எண்டே அபுலுக்கு எப்பயுமே எண்டே கிடையாது. அருண், கடைசி நீங்க என்ன சொல்லுங்க? பிளாக் நான் என் பண்ண போறேன். நம்மள இலக்காரமா பேசணும் முன்னாடி எல்லாம். ஆமா, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க முன்னாடி வாழ்ந்துட்டாங்க. இப்படி ஒரு பையனை மிஸ் பண்ணிட்டோமே. அப்பாடி இந்த பையனை கல்யாணம் பண்ண, ஐ மீன் கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் போனது இல்ல, அந்த மாதிரி நினைக்காம. ஓகேங்க, அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிரேக் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிரேக்கப் ஆயிடுச்சும் ஃபீல் பண்ணாம உங்க கெரியர் நோக்கி ஓடுங்க. அப்பதான் அந்த புள்ள தெரியும். என்னடா போட்ட? நீங்க யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கண்டென்ட் சாப்பிடுக்கு உங்களுக்காக யோசிச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி டாஸ்க் சொன்னீங்க, அதே மாதிரி எல்லாருமே டாஸ்க் சொல்லுங்க. 100 முத்தம் கொடுக்க சொல்றாங்க வண்டிக்கு. நான் வந்து கொடுக்க போறேன். அப்படியே எனக்கு ஒரு முத்தம் உங்களுக்கு வச்சு சும்மா அது வண்டிக்கு தான் தரையாமா. வண்டிக்கு தான்டா இருக்கிறது. நீங்களும் எங்க அம்மாட்ட செருப்படியா கொண்டு போல. ஓகேங்க, அட்லாஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி இருக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ டக்குன்னு வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோல நம்ம அருணை வந்து கருத்து சொல்லியிருப்போம்ல, அது உங்க லைஃப்ல நடந்திருக்கும். அப்படி நடந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி நடக்கலன்னா அது அப்படியே ஃப்ரீயா விடுங்க. ஃபியூச்சர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாபம் கொடுக்கல, ஒருவேளை நான் அந்த மாதிரி மக்கள் எல்லாம் இருக்காங்க. சரி, அதை விடுங்க, அதை பத்தி பேசுறேன். இந்த வீடியோ இதோட பண்ணிக்கிறேன். ஓகேங்க, அதே மாதிரி மிஸ்டர் பழம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. மறக்காம செக் பண்ணி அவளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நம்ம சேனல் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அட்டாக் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாப்ல, தூக்கம் வருது. அவனுக்கு கொஞ்சம் லேட்டா பிரியாணி வாங்கி கொடுத்தோன்னே பையன் டயர்ட் ஆயிட்டாப்ல கொஞ்சம். ஆனா இப்ப முன்னாடி பண்றப்ப கொஞ்சம் எனர்ஜி காட்டும். ஆமா, இவனை வைப் ஏற்றி விட்டு கருத்து சொல்லுங்க போங்க. இவனை வைப் ஏற்றி விட்டு சொன்னா பரவாயில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப கஷ்டப்படலாம். அதே மாதிரி தூங்க மாட்டீங்களா? ஆக்சுவலா நைட்ல எடிட் பண்றாங்க. இவனும் ரொம்ப எடிட் பண்றான், இவனும் ரொம்ப எடிட் பண்றாங்க. சோ ஒரு நாள் எடிட் பண்றது பார்த்தா நான் எடிட் பண்றது நீ சொன்னீங்க இல்லையா? அப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அன்சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்ல வந்தேன் மறந்துட்டு. அதே மாதிரி என்னோட சேனல்ல அவனோட லிங்க் கீழே எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் கீழே வந்துட்டே இருக்கும். நீங்க இந்த வீடியோ இல்லைனாலும் அடுத்த வீடியோ நீங்க வந்து கீழே போய் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி அவன் வீடியோலயும் விட மாட்டேன். அவன் வீடியோல எல்லா டிஸ்கிரிப்ஷன்லயும் என்னோட சேனல் லிங்க் போடுவேன், என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்லயும் போடுவேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சீக்கிரமா நம்ம அட்டாக்கோட சேனலோட லிங்க் ஆமா வீடியோ கீழே. ஆமா, மறக்காம செக் பண்ணி பாருங்க. பாருங்க, சீக்கிரம் அவரு என்ட்ரி கொடுப்பாரு. இன்னைக்கு அவருக்கு கொஞ்சம் மூட் ஆஃப், அப்புறம் சில மைண்ட் ஏதோ ஓடிட்டு இருக்கு போல, என்னன்னு என்ட்ரி சொல்ல. ஆனா கொஞ்சம் டவுனா இருக்கான். அதனாலதான் நல்ல வார்த்தைகள் எதுவும் அதிகமா பேசல. ஆனா பேசி இருப்பேன் நினைக்கிறேன். ஆமா ஆமா, நல்ல வார்த்தைகள் பேசினா ஆன் ஸ்கிரீன்ல நிறைய பேசினா, ஆன் ஸ்கிரீன்ல வந்து என் நேரம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு, கேமரா ஆஃப் பண்ணும்போதும் பண்ணே பண்றாங்க. கேமரா ஆன் பண்ணும்போது குறுக்க முறுக்க போச்சு.
நான் சொன்னது உண்மைதான், ஏதாவது கத்துக்கணும்னு அவனோட போன் நம்பர் கீழே தரேன், கவனிச்சு வச்சுக்கோங்க. நான் போறேன். பாய் பாய் பாய். இந்த வீடியோ இது பண்ணிக்கிறேன். என் ஃபோன் நம்பர் கீழே வணக்கம் செக்சி. ஐயோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த விலைக்கு தட்டிக்கோங்க. ஓகேங்க, பாய் பாய் பாய். அண்ட் சேஃபா ஹெல்மெட் போட்டு ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு பார்த்து சேஃபா இருங்க. பாய் பாய்.